ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ரெடிமேட் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு வச்சு இந்த மாதிரி பாருங்கள், மிச்சமுள்ள துணியில் எவ்வளோ அழகாக ஃப்ராக் தைச்சிருக்கேன் பாருங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நூல் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெட்ஸை வச்சு எப்படி நூல் சுற்றுறேன்னு பாருங்கள். இதை காது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படியும் நூல் சுற்றலாம். பாருங்கள், பாபினுக்குள்ளே இப்படி சுற்றிட்டு அது ஒரு பக்கம் அந்த இதில் வச்சு இப்படியே சுற்றிக்கிங்க. இது ஈஸியாக சுற்றிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றிக்கிட்டேன்னு. பார்த்தீங்களா, நூல் சுற்றியாச்சு. வாங்க இதை ஃபிட் பண்ணிக்கலாம். மிஷினில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது லைனிங் மேலே வச்சுட்டு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கையும் அப்புறமா நெக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மிச்சமுள்ள துணியை கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திருப்பிக்கிறேன். சைடு நெக்குலேயும் அப்புறமா சைடில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக மேலெல்லாம் திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், திருப்பி விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ. அதுக்கு மேலே ஒரு மேல் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நெக்குக்கும் கைக்கும் ஃபுல்லாக அமுத்தி இப்படி ஸ்டிச் போட்டுட்டோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டிச் அழகாக ஃபினிஷிங் வந்துடுச்சு. இது ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வேஸ்ட்டு துணி இது வந்து நான் கடையில் கொடுத்து வாங்கலை. எங்கிட்ட மிச்சம் இருக்க துணியை வச்சுட்டு ஒரு ஃப்ராக் தைக்க போகிறேன். பாருங்கள், அதே மாதிரி டபுள் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே இருந்துட்டு இந்த ஃப்ரீ டைமில் நம்ம பசங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக ஃப்ராக் தைக்கிறது அவ்வளோன்னு கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையாக சீக்கிரமாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி சைடில் பாருங்கள், நெக்குலேயும் கைக்கும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டு அப்புறமா அப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதாச்சும் வச்சு எணிச்சு போகிறக்கு மடிச்சுட்டு பாருங்கள், கத்திரியிலே நான் திருப்பிட்டேன். திருப்பினதுக்கப்புறம் இதுக்கும் மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அப்புறமா இது வந்து உக்ஸு வைக்கிறதுக்கு ஓப்பன் விட்டுருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒரு 3 இன்ச்சுக்கு நேராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சின்ன கட் பீஸு வச்சு அது நெக்குக்கு நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இப்படி ஃப்ரண்டை கரெக்டாக அளவெடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த கட் பீஸை வச்சு பொறுமையாக தைச்சிக்குங்க. இது உக்ஸு வச்சுக்கலாம், வேணால் நம்ம சிப்பு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நான் உக்ஸு வைக்கிற மாதிரி தைச்சிருக்கேன். பாருங்கள், இப்படி தாங்க வச்சுட்டு அந்த தைச்ச பக்கத்தை அந்த 3 இன்ச்சுக்கு வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு 2 பக்கமும் எம் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறக்கு திருப்பும்போது ஃபினிஷிங்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி சைட்லேயும் சின்னதாக நெக்குக்கு நம்ம கட் பண்ண மாதிரி இங்கேயும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கழுத்துக்கு கைக்கும் போட்ட மாதிரி உக்ஸு வைக்கிற பக்கமும் இந்த மாதிரி மேலே தைச்சிக்கிறேன். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இது துணியெல்லாம் நான் கடையில் வாங்கலைங்க, காசு கொடுத்து. எங்கள் அண்ணன் டெய்லர்னால நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அண்ணாட்ட இருக்கிற மிச்சம் துணியெல்லாம் வாங்கிட்டு வருவேன். எங்கள் அண்ணா ட்ரெஸ் தைப்பாங்க, அதில் மிச்சம் நிறைய துணி சின்னதாக இருக்கும். அதனால் சின்ன பாப்பா இப்போ 2 வயசு 3 வயசு பாப்பாங்களுக்கு ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு தேவையாக இருக்கும். அதனால் நான் அது மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்களும்
இந்த மாதிரி பீஸ் இருந்தால் தைக்கலாம். இல்லைன்னா உங்கள் சாரீ வேஸ்ட்டு சாரியில் அந்த மாதிரி துணியில் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ராக்கு தைச்சி பழகிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உக்ஸுக்கு தைச்சிட்டேன். பின்னாடி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குதுல்ல அந்த துணிக்கு அங்கேயும் கொஞ்சம் மேலே வராத அளவுக்கு நல்ல துணியை தூக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு அந்த லைனிங் துணிக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் மேலே வராத அளவுக்கு. இப்போது ஃபுல்லாக சுற்றிடும் தைச்சிக்கலாம். இப்போ கைக்கு தைச்ச மாதிரியே நம்ம மிச்சமுள்ள அந்த நம்ம கட் பண்ண கரெக்டாக அந்த அளவுக்கு தைச்சிட்டு மிச்சமுள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணி எவ்வளோ அழகாக எடுத்துட்டேன். நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள் இது ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப ப்ளைனாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்னதாக டிசைன் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். இந்த பிளாக் கலர்லேயே சின்னதாக கட் பண்ணி ஃப்ரெண்டுக்கு மேலே டிசைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இப்போது கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் சைடை நடுப்பக்கமாக மார்க் பண்ணலனாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணிக்கோங்க. நான் அது அளவாக வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு மேலே சின்னதாக எடுத்து ஒரு மாதிரி ஃப்ரில் மாதிரி மடிப்படுத்தி கொடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரண்ட் பக்கத்தை வச்சுட்டு இந்த பீஸை அது மேலே கீழே கொஞ்சமாக வச்சுட்டு பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் க்ளீனாக வர்றதுக்கு வேண்டி. பாருங்கள் வச்சுட்டு சின்ன சின்னதாக பாருங்கள் எவ்வளோ ஸ்லீவ் பாருங்கள் டிசைனாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க துணியை நான் அப்படியே எடுத்துகிட்டு மேல் பாகம் மாத்திரம் கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அது சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி நம்ம புரியறதுக்கு வேண்டிய சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதை 2 பாகமாக பண்ணிக்கிறேன் 2 கைக்கும். பாருங்கள் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது ஃப்ரில் மாதிரி சின்ன சின்னதாக மடிப்படுத்தி இப்போ நம்ம நெக்குக்கு வச்சோம்ல அதே மாதிரி கைக்கும் சின்னதாக மாதிரி பாருங்கள் எப்படி க்ளீனாக வந்துருச்சு. அதே மாதிரி 2 கைக்கும் இந்த மாதிரி ஃப்ரில் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை கைக்கு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். வாங்க இதை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல் பாட்டு கீழ்பாட்டையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச் போட்டு க்ளீனாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லைன்னா ஸ்டிச்சு வந்து பிரிஞ்சு போகும். அதுக்கு சின்ன ஸ்டிச்சாக வச்சு டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளும் பாப்பாங்களுக்கு நம்ம தைச்சி போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் இதை நான் மேலே வச்சு தைக்கல. அதுக்கு பதிலாக கீழ்பாகமாக பாருங்கள் இது கீழே வச்சுருக்கேன். சென்டர் பாயிண்ட் அடிச்சுட்டு ஏன்னா நம்ம மேலே வந்து க்ளீனாக தைச்சிருக்கோம் கைக்கு. அதனால் இப்போ நான் மேலே வச்சு தைச்சாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். சென்டர் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னா ஃப்ரண்ட்லேருந்து நம்ம அளவாக எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பாகம் தைச்சதுக்கப்புறமா பாருங்கள் க்ளீனாக பொறுமையாக எடுத்து ஒரு பாகம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடில் மிச்சமுள்ள இந்த பக்கமும் இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிக்கலாம்.
பாருங்கள் டபுள் சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்லீவை பாருங்கள் உள் பக்கமாக வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் சின்னதாக பிளாக் கலரில் டிசைன் கொடுத்து ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கேன். இப்போது நம்ம கீழ் பாகத்தை தைச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் துணி ஒரு பீஸும் அப்புறமா ஒரிஜினல் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரிஜினலை மேல் பாகத்தை எடுத்துக்கலாம். அதை இப்போ பாயிண்ட் வந்து ரொம்ப மேலே ஃபுல்லாக கீழே சின்ன ஸ்டிச்சாக இல்லாமல் மேல் ஸ்டிச்சாக வச்சு இந்த மேல் பாகத்தை இந்த மாதிரி தைச்சிக்குங்க. ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் கீழே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் துணியை கொஞ்சம் நூலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. விட்டதுக்கப்புறமா இங்கே முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு சைடில் ஒரு பக்கம் கொஞ்சம் அந்த நூலை எடுத்து முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்குங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பாகத்தில் இருக்க அந்த நூலை ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன். அது பிஞ்சு போகாத மாதிரி ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நூலை கையில் நல்லா பிடிச்சி டைட்டாக இழுத்துதா கொஞ்சம் மெல்ல அந்த நூல் அந்து போகாத மாதிரி எல்லாமே இந்த மாதிரி மடிப்பு மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நூல் கட்டாகாத மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ இப்போது மேல் டாப்பு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதே அளவுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கீழ் பாகத்தில் இருக்க வேண்டிய தேவையான துணியை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள் க்ளீனாக. அதை வந்து மேல் பாகத்துக்கு அந்த மேல் டாப் இது வந்து எவ்வளோ அளவுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 13 இன்ச்சு இருக்குது பாருங்கள். அது 13 அந்த இன்ச்சை அந்த நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல கீழ்பாட்டு அதுக்கும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நீங்களும் அது மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து பார்த்துக்குங்க. இப்போது அந்த லைனிங் துணியை நம்ம கீழே மடித்து தைச்சிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு அப்புறம் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாவது பேக் சைடுக்கும் அதே மாதிரி இதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெண்டும் ரெடி பண்ணிட்டேன். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் கீழ் பாகத்துக்கு 2 ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இதை இப்போது அட்டாச் பண்ணிக்கலாம். பொறுமையாக வச்சுட்டு 2 பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம மேலே ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒயிட் இந்த நூல் அப்படியே தெரியுது பாருங்கள். அது தெரியாத மாதிரி டபுள் ஸ்டிச்சு இல்லைனா 2-3 ஸ்டிச்சு போட்டுக்குங்க. பிஞ்சு போகாத மாதிரி கொஞ்சம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு போட்டுக்கலாம். நம்ம இப்படி கூட கிழிஞ்சு போகாது பாருங்கள். நான் 2-3 ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுக்கிட்டேன் நான் மேலே பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சு. ஃப்ரண்ட் சைடில் அட்டாச் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக் அட்டாச் பண்ணிவிட்டு கீழேக்கு ஏதாவது டிசைன் பண்ணலாம். இது மாதிரி ஃப்ரில் மாதிரி கைக்கு வச்ச மாதிரி கீழேக்கு வச்சுக்கலாம். நான் அதுக்கே ப்ளைனாக எடுத்துருந்தேன் அதே கலரில். அப்போ அது ஒரே கலர்னா இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு இப்போது கைக்கு வச்ச மாதிரி அந்த நெட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு
நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோமோ கீழே பாகு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 4 மடங்காக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரில் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் துணி ஜாஸ்தியாக அதிகமாகவே வேணும். அது அளவுக்கு இப்போது சின்ன சின்னதாக கொஞ்சம் தூரமாக வச்சு இந்த மாதிரி மடிப்பு எடுத்துக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக வச்சோம்னா நமக்கு அது கீழே அட்டாச் பண்ணும்போது பத்தாமல் போயிடும். அதுக்கு வேண்டி கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கையில் ஏதாச்சும் ஸ்க்ரூ ட்ரைவர் என்னாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு எடுத்துக்குங்க. பாருங்கள், ஃப்ரில் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டு வச்சுட்டு எவ்வளோ கரெக்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்னா அதை மெயின் துணிக்கு மேலே வர மாதிரி பாருங்கள் மடக்கும்போது அது ஸ்டிச்சிங் வந்து கீழே போகணும். அந்த மாதிரி பார்த்து தைச்சிக்குங்க. பொறுமையாக கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அந்த ஃப்ரில்லில் தைச்சி வச்சதை அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் மேல் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். மேல் ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சு. அதே மாதிரி பேக் சைடும் நம்ம எப்படி ஃப்ரண்டில் பண்ணோமோ அதே மெத்தடில் பேக் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னடா ஃப்ராக் தைச்சிட்டு புதுசாக என்னம்மா தைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மிஷினில் உட்காந்தா போதுங்க, இதை பண்ணி கொடு அது தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. என் ரிலேஷன் பொண்ணு தாங்க, கொஞ்சம் லூஸாக இருக்குது டாப்புன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தா. இல்லடி அப்புறமா தைக்கிறேன்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. அதனால சரி சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி அவளை அனுப்பிட்டேங்க. இதுக்கப்புறம் வாங்க நம்ம ஃப்ராக் தைக்கலாம். பாருங்கள், டபுள் சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஃப்ரண்டில் கொஞ்சம் டிசைனு கொடுத்துட்டு கைக்கு அதே மேட்சில் கொடுத்துட்டு பிளாக் கலரில் நம்ம ஃப்ரில்லு வச்சுட்டோம். இதை வந்து பின்னாடி கட்டுறக்குங்க டை. இதுக்கு டை எடுத்து 2 சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோங்க. ஒரு மீடியம் சைஸுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது திருப்பறக்கு எணிச்சு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் தேடினமேன்னு சொல்லிவிட்டு என் கத்திரிலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணேங்க. கொஞ்சம் நேரம் வரவே இல்லை. எப்படி இல்லாமோ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் எப்படி இல்லாமல் திருப்பிட்டேன். டபுள் சைடு ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம ஃப்ராக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம் வாங்க. அட்டாச் பண்ணிட்டேன். இதை கட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் இடையில வரும். அதனால் நம்ம டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி கட்டி வச்சுக்கிட்டேன். இப்போது டபுள் சைடு பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன். லைனிங் துணி அப்புறமா மெயின் துணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி க்ளீனாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே லேஸும் சரிக்கு சமமாக இருக்க மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வச்சு மேலே கீழே இல்லாத மாதிரி க்ளீனாக வச்சு பார்த்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க.
டபுள் ஸ்டிச் போட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வாங்க ஃப்ராக் எப்படி இருக்குன்னு திருப்பி பார்த்துக்கலாம். பாருங்கள், மிச்சமான இந்த கட் பீஸு இப்போ நம்ம ஒவ்வொரு சுடிதாரு ஏதாச்சும் ஃப்ராக்கு ஏதாவது தைச்சிருப்பாங்க, அதில் மிச்சமான துணியில் அதை ஜாயின் பண்ணி அழகாக பாருங்கள். எவ்வளோ ஒரு பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு பாப்பாங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு இருக்கிற துணியில் மிச்சமான துணி அப்புறமா இல்லைன்னா உங்கள் சாரீ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் இந்த மாதிரி உங்கள் பாப்பாங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஃப்ராக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய வீடியோ நான் ஃப்ராக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமா வேண்டாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.